Today we are going to review the buff tutorial. ஸோ ஏன் இந்த முடிவு சடனாக கேட்டிங்கன்னா இருக்கு ஒரு ரீசன். டு பி ஹானஸ்ட், இது தமிழ்நாடோட கடைகள் ஷாப்ஸ் ஓட வெளித்தோற்றம். ஐம் நாட் சேயிங் அபவுட் த ஷாப், ஐம் சேயிங் அபவுட் பேனர்ஸ். பேனரோட டிசைன்ஸ், பேனர்ஸ் அண்ட் போஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்க. ஓகே, திஸ் இஸ் தமிழ்நாட்டில் இருக்கிற டிசைனர்ஸ் பண்ண ஒரு நிறைய பேனர்ஸ். ஸோ இது யூகே, ஃபாரின் கண்ட்ரிஸ். ஸோ என்னை பொறுத்தவரையும் நான் என்ன யோசிக்கிறேன்னா, தமிழ்நாட்டில் இருக்க டிசைனர்ஸ் ஆர் த டிசைனர்ஸ் who are in our state are not focusing on creative. ஒரு டிசைன் பிரின்சிபலை ஃபாலோ பண்ணல அப்படி தான் நான் நினைக்கிறேன். இவனுக்கு போதும்டா, இவனுக்கு இது போதும், ரொம்பலாம் யோசிக்க வேணாம், போதும்டா இது போதும்டா, இவன் கொடுத்த காசுக்கு இது போதும்டா, இப்படி சொல்லி தான் இந்த டிபார்ட்மெண்ட்டோட ஸ்டாண்டர்ட் லோவாக இருக்கு. இதுக்கெலாம் ரீசன் யார் தெரியுமா? எஜுகேஷன் சென்டர்ஸ். So I want to start with old education center called Buff Institute. I'm not saying he is the only reason. I'm saying general. Buff Institute பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான டிசைன் இன்ஸ்டிடியூட். Started in 2008 and people started to learn about graphic design in Buff tutorial. ஏன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லித்தரேன் யாருமே கிடையாது. We have to be gratitude for this institute. நன்றி கடக்கணும். The quality of the videos பார்த்தீங்கன்னா 2008 இருந்து அப்படியே படிப்படியாக கம்மியாயிட்டு டிசைனில் முக்கியத்துவம் கொடுக்காம பணத்துக்கு விலை போயிட்டாரோ, இன்னும் ஓல்ட் ஸ்டைலை ஃபாலோ பண்ணாமல் புதுசாக இருக்கிற யூஐ/யூஎக்ஸ், மாடர்ன் யூஐ/யூஎக்ஸை ஆர் டிசைன் சிஸ்டமாக ஃபாலோ பண்ணணும். செகண்ட். தேர்டு பார்த்தீங்கன்னா, ஐ ஸ்டார்ட் த யூடியூப் சேனல் பிகாஸ் எனக்கு பேசுகிறது ரொம்ப பிடிக்கும். ஏன் கேட்டிங்கன்னா பேசிகிட்டே இருப்பேன். ஆனால் எதுவுமே அடுத்தவன் என்ன யோசிப்பான் அப்படிங்கிறத நான் யோசிக்கவே மாட்டேன். ஐ டோன்ட் கேர். எல்லாருமே அப்படி இருந்தால் நல்லது தானே, இதில் ஒரு தப்பு கிடையாது. ஆனால் பஃப் இன்ஸ்டிடியூட் பார்த்தீங்கன்னா ஓவர் ப்ரொஃபஷ்னல். பஃப் டியூட்டோரியல் பார்த்தீங்கன்னா ஓவர் ப்ரொஃபஷ்னல். when it comes to over professional, we can't detect whether he is genuine or entertaining person or அவர் நம்ம வந்து டெடெக்ட் பண்ண முடியும். அட்லீஸ்ட் சம் ஹியூமர் இருந்தால் பெட்டர் அவரோட யூடியூப்பில். வேல்யூ ஆஃப் த கண்டென்ட் இஸ் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி லோ ஆயிடுச்சு. இந்த ப்ரொஃபஷ்னலிசம் ஒரு 2012 வரையுமே தான் ஒர்க் ஆகும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் ஆர் சேஞ்சிங். இப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேனல்ஸ்லாம் கம்மியாயிடும். ஏன்னா எப்போவுமே ஒரு சேனல் பொறுத்தவரையும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும். லைக் ஏதாவது ஒன்று புதுசாக இருக்கணும். ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ சம் ஹியூமர் ஆர் ஏதாவது ஒரு கண்டென்ட் இருந்தால் பெட்டர். த வேல்யூ ஆஃப் கண்டென்ட் இஸ் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி லோ. பிகாஸ் த இன்ஸ்டிடியூட்டில் என்ன நடக்குதுன்னு வெளியே தெரியாது. ஸோ வெளியே தெரியணும்னா Buff tutorial should speak freely and create more content about the day-to-day life and doing the interviews and stuff. UX ஏதோ ஒன்று இது வந்து ஸோ நமக்கு தெரியும். ஓகே, இந்த மாதிரி ஒரு பெரிய சேனல்ன்றது அப்படி தான். பெரிய சேனல்னா அது இப்போ மதன் கௌரி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருந்தாரு, லைக் அப்படி பேசுவார். நல்லா இதுதான் இப்படி தான் இருந்துச்சு அப்படி பேசுவார். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி என்ன பண்ணுறாரு, வீலாக். ஸோ இஸ் கரண்ட்லி ஷிஃப்டிங் ஃப்ரம் திஸ் டு தட். இஸ் நாட் பிளேயிங் எ சேஃப் கேம். ஓகேங்களா? இதுலேருந்து அப்படியே வீலாக் ஷிஃப்ட் ஆகிறாரு. இது மாதிரி அப்கிரேட் ஆகுது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பஃப் டியூட்டோரியல் இஸ் அ ஃபேமஸ் இன் அவர் ஸ்டேட் when comes to design. ஸோ அப்புறம் இந்த மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணால் மேபி people should follow him. There are bunch of people who is a supporter for him. அது பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம், which is in the only factor to consider. But what is the channel success? Why it's staying till 100K?
இஸ் சேஞ்ச் த வே ஃப்ரம் கான்டென்ட் கிரியேஷன் டு ஒன்லி கோச்சிங் கிளாஸ்? எனக்கு அதான் கேள்வி. ஏன் இன்னுமே ஒரு 100Kலே இருக்கார்? நேற்று போட்ட ஒரு வீடியோ, ஃப்ளிப்கார்ட்டில் நான் இவ்வளோ பணம் சம்பாரித்தேன் அப்படின்னு போட்ட வீடியோ 900K to 700K போகும்போது, இவர் ஆதி காலத்தில் இருந்து போட்டு இருக்க சேனல் இன்னும் ஏன் 100Kல இருக்குது சப்ஸ்கிரைப்ஸில்? ஓகேங்களா? I recommend this channel to learn only basics, not the advanced stuff. அண்ட் இந்த மாதிரி வேறு ஏதாவது யூடியூபர்ஸாக பண்ணணும்னா சொல்லுங்கள், பண்ணுறேன். தேங்க்ஸ்.